அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். பிப்ரவரி 14ஆம் தேதியான இன்று உலக காதலர் தினமாகும். தீபாவளி தினத்தை இந்துக்கள் மட்டுமே கொண்டாடுவார்கள். அதுபோல கிறிஸ்துமஸ் தினத்தை கிறிஸ்துவர்கள் மட்டுமே கொண்டாடுவார்கள். இப்படி மதம் சார்ந்த தினங்களை அவரவர் மட்டுமே கொண்டாடுவார்கள். ஆனால் இனம், மொழி, நாடு என்கிற வரையறை இல்லாமல் இந்த உலகமே கொண்டாடும் ஒரு அற்புதமான தினம்தான் காதலர் தினம். காதலர் தினத்திற்காக காதலும் கடவுளும் ஒன்றுதான் என்கிற தலைப்பில் ஞானச்சித்தனாகிய நான் எழுதிய காதலர் தின கவிதை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக. கருத்தொருமித்த இரு உள்ளங்கள் சேர்வதால் பிறக்கும் குழந்தைதான் காதல். அன்பெனும் அட்சய பாத்திரத்தில் அல்ல அல்ல குறையாமல் சுரக்கும் அமுதம்தான் காதல். விழியில் நுழைந்து இதயம் கலந்து உயிரில் கலக்கும் உதிரம்தான் காதல். காட்டு மிராண்டிகளுக்கு மட்டுமே காதல் மணக்காத காகித பூவாகிறது. அதுவே பகுத்தறிவு உள்ள மனிதர்களுக்கு காதல் நாளும் மனம் வீசும் மல்லிகை பூவாகிறது. வரதட்சணை கேட்பவனுக்கும் காசை எதிர்பார்க்கும் கருமிகளுக்கும் கடைசி வரை காதல் வரவே வராது. அதுபோல குலம், கோத்திரம், ஜாதி மத பேதம் பார்ப்பவனுக்கு காதல் சாத்தியப்படாது. உடல் பசிக்காகவே காதல் என்கிற மனப்பான்மையில் வாழும் கண்மூடித்தனமான மனிதர்களின் கண்ணில் காதல் புலப்படாது. அழகு மட்டுமே காதல் என்று அலையும் சபல மனிதர்களுக்கு, காம வெறியர்களின் கண்ணுகளுக்கு காதல் தென்படாது. காதல் என்பது ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் ஒருவருக்கு மற்றொருவர் தரும் விலை மதிப்பில்லாத பரிசு. காதல் இல்லாமல் போனால் மனித வாழ்க்கையே ஆகும் தரிசு. மொத்தத்தில் காதலும் கடவுளும் ஒன்றுதான். உண்டு என்று சொல்பவர்களுக்கு உண்டு, இல்லை என்று சொல்பவர்களுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.